guys, இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் காட்ட போறேன் உங்களுக்கு. required materials ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி, ஸ்பூன், 2 கண்டெய்னர், ஃபில்டர் and some sand. ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி எடுத்து இந்த கண்டெய்னருக்குள்ள ஊத்திடலாம். நெக்ஸ்ட் இந்த சாண்ட் எடுத்து இதை கொட்டலாம். இதை ஃபுல்லாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாண்ட் வந்து இதில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இதை பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்க, இப்போது அது மேலே மிக்ஸாக இருந்த சாயில் எல்லாம் அப்படியே கீழே போயிடுச்சு. இதெல்லாம் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வாட்டரை டிஸ்டர்ப் பண்ணாம, இந்த சாயிலை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம இந்த வாட்டரை மட்டும் எடுத்து இந்த கண்டெய்னர்ல ஊற்றிடலாம். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கு பாருங்க. கைஸ் இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்ன சின்ன மேலே மிதக்கிற ஸ்மால் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்கு. இதையும் நம்ம நெக்ஸ்ட் ஃபில்டர் பண்ண போகிறோம். பாருங்க அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மேலேயே அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் வாட்டர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அது இப்போ வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கு. இதை இன்னும் இதுலேருந்து ஜெர்ம்ஸ் போல பாருங்க, இன்னமும் அழுக்காக தான் இருக்கு. இந்த ஜெர்ம்ஸ் அழுக்கும் போனோம்னா நீங்கள் அந்த ஜெர்ம்ஸ் அழுக்கு ரெண்டுமே போனோம்னா நீங்கள் பாயில் பண்ணணும். ஃபர்தராக பாயில் பண்ணணும் நீங்கள். அப்போ வந்து ட்ரிங்கபிள் ஆகும். இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு கொஞ்சம் க்ளீன் வாட்டர் இருந்துச்சு. அதில் நம்ம சாண்ட் மிக்ஸ் பண்ணோம். அது டர்ட்டி வாட்டர் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்ததுக்கப்புறம் எல்லா சாண்டும் கீழே செட்டில் இருந்துச்சு. அது பேர் தான் செடிமெண்டேஷன். அப்புறம் நம்ம வந்து அந்த வாட்டரை மட்டும் அந்த சாண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து அனதர் கண்டெய்னர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அது பேர் தான் டீகண்டேஷன். அப்புறம் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த கண்டெய்னர்ல இருந்த வாட்டர் எடுத்து இதுல ஃபில்டர் பண்ணி அது மேல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணோம். அது பேர் தான் ஃபில்ட்ரேஷன். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தோம். செடிமெண்டேஷன், டீகண்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுலேருந்து நீங்கள் எதனா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.